இங்க ஒரு சோல்ஜர் ஒரு டாய் காரை எடுத்து நடு ரோட்ல விடுறாரு. உடனே எல்லாரையும் கன்னை எடுத்து ரெடியா வச்சுக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்போ அந்த காரோட அலாரம் சத்தமும் அதிகமாக எல்லா சோல்ஜர்ஸோட பயமும் பதட்டமும் அதிகமாகுது. அந்த அலாரம் சத்தம் அந்த சிட்டில மறைஞ்சு இருக்கிற மான்ஸ்டர்களை வேகமா அங்க வர வைக்குது. அந்த மான்ஸ்டர்களோட ஸ்பீடும் பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த மான்ஸ்டர்கள் அங்க இருந்த 12 சோல்ஜர்களையும் சுத்தி வளைக்குது. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி ப்ரிப்பேரா இருந்தாலும் பயம் அதிகமாகி சில பேர் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேப்டன் எல்லாரையும் ஷூட் பண்ண சொல்றாரு. அவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தைரியமா மாறிடுறாங்க. உடனே ஒரு போர்க்களத்துல ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட குறி ஒவ்வொன்றும் தவறாம ஒவ்வொரு மான்ஸ்டர்களை அழிக்குது. அப்படி கரெக்டா ஷூட் பண்ணியும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா அவங்களோட கன்ல புல்லட் வேகமா காலியாகிக்கிட்டே இருக்குது. ஆனா மான்ஸ்டர்கள் கூட்டம் அங்க தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற புல்லட்ஸை வச்சு இன்னும் 10 நிமிஷம் மட்டும் தான் தாக்கு பிடிக்க முடியும். அப்போ திடீர்னு மான்ஸ்டர்கள் எல்லாம் பின்வாங்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த சோல்ஜர்ஸால அதை நம்பவே முடியல. அந்த மான்ஸ்டர்கள் எப்ப வேணும்னாலும் திரும்ப வந்து அட்டாக் பண்ணலாம்னு ரெடியா நிற்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அங்க ஒரு மான்ஸ்டர் வருது. ஆனா அந்த மான்ஸ்டர் முன்னாடி இருந்த மான்ஸ்டர்களை விட 10 மடங்கு ஃபாஸ்டா இருக்குது. அது அவங்கள நோக்கி அட்டாக் பண்ண வருது. அவங்க எவ்வளவு எய்ம் பண்ணி ஷூட் பண்ணாலும் அவங்களால அதை கரெக்டா ஷூட் பண்ண முடியல. அந்த மான்ஸ்டர் நெருங்கி வரும்போது சோல்ஜர்ஸ் எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ல இருக்கிற ஷார்ப்பான டெண்டகிள்ஸ் பாடியில பட்டுச்சுன்னா குயிக்கா தொலைச்சி உள்ள போயிடும். அப்போ திடீர்னு அந்த மான்ஸ்டர் தெரியாம ஒரு காருக்குள்ள மாட்டிக்குது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி கேப்டன் உடனே அந்த கார்ல ஏறி அதை அப்படியே சுட்டு கொண்டுடுறாரு. அவங்க கொஞ்சம் நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ள ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட்டம் அவங்கள நோக்கி பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கிறத ஒருத்தன் ரேடார்ல பாக்குறான். அப்போ அவங்க கிட்ட புல்லட் ரொம்ப கம்மியா இருந்ததால கேப்டன் அவங்க எல்லாரையும் அங்க இருந்து ஒரு பாதுகாப்பான பில்டிங்குக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அப்போ அவங்க திடீர்னு அந்த பில்டிங் ஃபுல்லா பாம்ப செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர்களை பில்டிங் உள்ள வர வச்சு மொத்தமா வெடிக்க வைக்கிறது தான் அவங்களோட பிளான் ஆயிருக்கும். அடுத்ததான் அந்த மான்ஸ்டர்களை உள்ள கொண்டு வர்றதுக்காக அந்த பில்டிங்ல எல்லா இடமும் பெரிய ஸ்பீக்கர்களை வச்சு ஃபுல் சவுண்ட்ல பிளே பண்ணி விடுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர்கள் கூட்டம் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க இருந்த டவர்ல ஏறி சிக்னல் கொடுத்து ஏகப்பட்ட மான்ஸ்டர்களை அங்க வர வைக்குது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மான்ஸ்டர்கள் அங்க வந்ததால அவங்க புதைச்சு வச்சிருந்த பாம் போதுமானதா இருக்காது. அதனால கேப்டன் வேகமா உள்ள போய் இன்னும் நிறைய பாம அங்க செட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவர் வெளியே போகலாம்னு போகும்போது அந்த மான்ஸ்டர்கள் ஆல்ரெடி உள்ள வந்து அவர் போக வேண்டிய பாதையை அடைச்சிருது. அதனால கேப்டன் இப்போ ஒரு போல்டான டிசிஷனை எடுக்கிறாரு. உடனே அவர் சோல்ஜர்ஸ் கிட்ட உள்ள வந்த மான்ஸ்டர்கள் வெளியே போகாத மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற டோரை க்ளோஸ் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு. அடுத்ததா அங்க பாம வெடிக்க வைக்க சொல்லி உத்தரவு போடுறாரு. அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு மனசு வரலனாலும் மொத்த சிட்டியையும் பாதுகாக்கிறதுக்காக வைஸ் கேப்டன் பாம வெடிக்க வைக்கிறாரு. கடைசியில பாம் வெடிச்சு அந்த பில்டிங் தரமட்டமாகுது. அந்த மான்ஸ்டர்களோட சேர்ந்து கேப்டனும் அந்த தீயில எரிஞ்சு இறந்து போறாரு.